ஹாய் ஹலோ ஐமிக்கி. ஸோ பாகம் 4 நம்ம கடைசியாக பாகம் 3 பொடி போட்டிருப்போம். ஸோ பொடி போட்டு 22 நாள் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி திருப்பி ஒரு பொடி போட வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைட்டு நம்ம போன தடவை காமிச்சதுக்கும் இந்த தடவை காமிச்சதுக்கும் நல்லாவே ஹைட் வந்திருக்கு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து களை எடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்கே வந்து களை முளைக்கும். ஸோ அந்த களை எடுக்கணும். அந்த களை எடுத்ததுக்கப்புறம் நெல் வந்து இல்லாத இடத்துல வந்து எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே திருப்பி பிடிங்கி அந்த இல்லாத இடத்துல வந்து ஊண்டுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நடந்திருக்கும் நடுவில். நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அதை வந்து எடுக்க முடியல. ஸோ நம்ம இப்போ பாகம் நாளில் திருப்பி இப்போ பொடி போட போகிறோம். பொடி போடுறத பார்ப்போம். ஸோ இந்த தடவை பொடி வந்து நம்ம கலக்கி போடணும். போன தடவை வந்து அப்படியே போட்டோம். ஸோ இந்த தடவை 2 பொடியும் சேர்ந்து கலக்கி போடுவாங்க. ஸோ கலக்கி போடுறதை காட்டுறேன். அப்புறம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்றதையும் காட்டுறேன் பயிர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஞ்சி கொடுத்த பூமி பஞ்சபூதம் நம்ம சாமி, தாலாட்டுற தாயே வெத நெல்லுக்கு விவசாயி. இப்போ பார்த்தீங்கன்னா பொடி வந்து போட்டுட்ருக்காங்க. 3 பேர் வழக்கம் போல். அங்கே 2 பேர் இங்கே ஒருத்தவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பொடி வந்து கலக்கிருக்கோன்றதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச யூரியா தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 பொடி வந்து ஆட் பண்ணி, அப்புறம் இன்னொரு ஒயில் கலர் ஒரு பவுட்ரு மாதிரி ஒரு பொடி இருந்துச்சு, அதையும் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளாக் கலரில் ஒன்று இருக்குது, ஸ்கின் கலரில் ஒன்று இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. அந்த ஒயிட் கலர் இருக்கிறது வந்து யூரியா. ஸோ பிளாக் கலர் இந்த ஒயிட் கலரையும் நான் சொல்கிறேன் என்னன்றதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குல்ல ஒய்லட் கலரில் தெரியுதுங்களா? அந்த ஒய்லட் கலரில் இந்த கையோட எட்ஜில் தெரியுது பார்த்தீங்களா அந்த ஒய்லட் கலர். அந்த ஒய்லட் கலரில் இருக்க பொடி வந்து ரொம்ப பவுட்ரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது என்னன்றதையும் சொல்கிறேன். அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பொடிக்கிட்ட நம்ம வந்து இதுலேருந்து ஆட் பண்ணி அப்புறம் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ தான் ஆரம்பித்து இங்கே போட்டு முடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க கையுமே. அப்புறம் அங்கே ஸோ என்னென்ன பொடின்றதை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ அந்த 4 மூட்டை வந்து என்னென்னன்றது பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பாரத் டிஏபின்னு போட்டிருக்கா, இது ஒன்று. அப்புறம் அந்த இது வந்து யூரியா, நான் போனதுலேயே சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஏபிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஏபிஎஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக ஒரு ஒயில் கலரில் சொன்னேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கு ஃப்ரோனாக்ஸ் ஜிஆர்னு போட்டிருக்கு. குளோரன் ட்ரெனி லிப்ரோல் 0.4% WWGR இன்செக்டிசைடு அப்படின்னு போட்டிருக்குதுல. ஸோ இந்த 4 பொடி தான், 1 2 3 யூரியா 1 4. அது எல்லாத்தையுமே இங்கே வச்சு தான் மிக்ஸ் பண்ணி தூக்கிட்டு போய் போட்டுட்ருக்கோம். குஞ்சுக்கும் தூக்கனா குருவிக்கும் நாத்து நட்டா சந்தோஷம். கல்லுக்கும் சில்லுக்கும் பேசும் நெல்லுக்கும் மூச்சிருக்கு புல்லுக்கும் காத்தடிச்சா ஓராசும். கண்ணங்கரு ஆகாயம் வெள்ளி பொடி தூவ
முடிக்க போகிறோம். ஸோ தனியாக ஒரு 4 குண்டு இருக்குன்னு சொல்லுவேன்ல, அதுக்கிட்ட இருக்கும் கரெக்டாக. இந்த சைடு 2 குண்டு, அப்புறம் இந்த சைடு 2 குண்டு. இவங்க ஒரு ஆள் வந்து இங்கே போட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து போட்டுட்ருப்பாங்க. அந்த மோட்டர் ரூம் பக்கத்தில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்களா. ஒரு டிராக்டர் ஓடிட்டுருக்கு தூரத்தில், இங்கேருந்து தெரியுதான்னு தெரில. களை எடுக்கிறது, அப்புறம் அந்த இல்லாத இடத்துல நடுறதுன்னு சொன்னேன்ல பயிரை, கேப்பாக விட்டுருந்தாங்கன்னா அந்த கேப் ஃபுல்லாமே எடுத்து இப்போ நடுவாங்க. அது வந்து பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. நான் காட்டுறேன் அதை போகும்போது. ஏற்கனவே நேற்று ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நேற்று பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க அந்த வேலையை, களை எடுக்கிறத. களை எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த இப்போ இடம் அங்கங்கே சொட்டையாக இருந்துச்சுன்னா அங்கே ஃபுல்லாமே ஒரு மொத்தமாக கடைசியில் ஒரு இடத்துல கும்பலாக வந்து விதைச்சிருப்போம். அந்த இடத்துல வந்து பிடுங்கிட்டு போய் அந்த இடத்துல வந்து நடுவாங்க, சொட்டையாக இருக்க இடத்துல ஃபுல்லாக. ஸோ அப்போ நம்மளுக்கு கேப் இல்லாமல் பயிர் முளைக்கும் போது ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். பாகம் 4 வந்து முடிவடைஞ்சிச்சு இப்போ. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா தூக்கிட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா, மூட்டையில் தேங்காய் வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. இப்போ பொடியெல்லாமே போட்டாச்சு. நம்ம பயிர் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்றதையும் காட்டினேன். ஸோ அவங்க அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க வந்து நாற்று வந்து நட்டுக்கிட்டு இருக்காங்க சொட்டையான இடத்துல ஃபுல்லாக. பாகம் மஞ்சளை பார்ப்போம். பாய்.